சிக்கர சிக்க சிக்கர இனிமேல் எந்த கவலை இல்லை. நெட்டிச்சிருக்கும் பல வருடம் பல வருடம் பல வருடம் பல வருடம் நெட்டிச்சிருக்கும். Supreme Furniture, truly stylish. என்னமோ நம்ம கூல் லிப்பா இந்த வாயில உதறல உதட்டில் வைக்கிறது. ஸ்கூல் பசங்க வைக்கிறாங்க நல்லா. ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க இல்லை, பள்ளிக்கூடம் பசங்க. ஸ்டாம்ப் மாதிரி ஒன்று இருக்குது, கஞ்சா ஸ்டாம்ப். அதை எடுத்து நாக்கில் வச்சுக்கிறான். அப்படியே போதையில் இருக்கிறான். வாத்தியார் கேள்வி கேட்டாலும் சொல்கிறான், வாத்தியார் அடித்தாலும் வாங்கிக்கிறான். தெரியல அவனுக்கு என்னன்னு. இதான் நடக்குது, ஸ்கூலில் நடக்குது தமிழ்நாட்டில். இது முதலமைச்சர்கிட்ட எத்தனையோ முறை சொல்கிறோம், எப்படியா நடவடிக்கை எடுங்க, எப்படியா நடவடிக்கை. சரிங்க, பார்க்கலாம் பார்க்கலாம். அன்றைக்கி முதலமைச்சர் ஒரு ஆய்வு நடத்துகிறாரு. நான் பார்த்தேன், டிவியில் பார்த்தேன். என்ன ஆய்வு நடத்துகிறாரு? போதைப் பொருள் கட்டுப்படுத்தணும், ஒழிக்கணும்னு ஒரு ஆய்வு நடத்துகிறோம். கலெக்டர்லாம் வராங்க. ஆய்வு நடத்துகிறார், ஏதோ படித்தார். அனைவருக்கும் வணக்கம். படித்தார். தமிழ்நாட்டில் போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறது, அதை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு மேட்ரு. இதுதான் ரிவ்யூவாயா? இதான் ஆய்வா? என்ன பண்ணுவாங்க அவங்க வந்தவங்களாம்? சரிங்க ஐயா, நிச்சயமாக நாங்கள் கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் அந்த சேரில் உட்காந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? கூப்பிட்டு வச்சு சொல்லுவேன், நான் இன்னும் 15 நாளில் நீங்கள் இந்த போதைப் பொருட்களை ஒழிக்கலைன்னா கலெக்டரும் சஸ்பெண்ட் ஆவார், எஸ்பியும் சஸ்பெண்ட் ஆவார். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். சஸ்பெண்டுன்னு வார்த்தை கேட்டாதில் முடிஞ்சு போச்சு. ஒன்றுமே சுத்தமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். எங்ககிட்ட ஆட்சி சொல்லுங்க, எங்களால் ஒரு மாதத்தில் தமிழ்நாட்டில் போதை பொருட்களை எங்களால் ஒழிக்க முடியும். ஒரு மாதத்தில் எங்களால் ஒழிக்க முடியும். காவல்துறைக்கு தெரியாமல் யாருமே ஒரு பொட்டலமோ ஒரு பொட்டலம் பவுடரோ கஞ்சாவோ எங்கேயுமே விற்க முடியாது. இது எல்லாத்துக்கும் தெரியும். காவல்துறை உடந்தே தான் வித்துட்டு இருக்கிறாங்க.